கல்ஃப் நியூஸின் தமிழினுடைய விரிவான செய்திகளில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தேர்தல் ஆணையம் தற்பொழுது அனுமதி வழங்கியுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமுலில் இருக்கக்கூடிய நிலையில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக கட்சி தலைவர்களோ அல்லது நட்சத்திர பேச்சாளர்களினுடைய பட்டியலை தேர்தல் ஆணையத்தில் அளித்து அவர்களினுடைய அனுமதிக்கு பிறகே பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும். இந்த நிலையில் இன்னும் ஓரிரு நாட்களில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படவுள்ளதுடன் அடுத்த மாத தொடக்கத்தில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கின்றார் என்ற செய்திகள் வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பரப்புரை மேற்கொள்ள கூடுதலாக 20 நட்சத்திர பேச்சாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் தற்பொழுது அனுமதி வழங்கியுள்ளது. அந்த வகையில் கட்சியினுடைய தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜூன், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ், நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், இணை பொதுச் செயலாளர் பி.டி. தர்மகுமார், துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன், பரப்புரை செயலாளர் ராஜீவ் சம்பத், லைலாமணி, ரமேஷ் உள்ளிட்ட 20 நட்சத்திர பேச்சாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியிருக்கின்றது. இந்த அனுமதியை பெற்று இனிவரக்கூடிய காலங்களில் அவர்கள் எங்கெங்கு பரப்புரை மேற்கொள்ளவிருக்கின்றார்களோ அந்த பகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியே மக்களிடம் அனுமதி பெற்ற பிறகு பரப்புரைகளை மேற்கொள்ளலாம். இதுவரை மொத்தமாக 334 நட்சத்திர பேச்சாளர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு கட்சிகளின் சார்பில் பல்வேறு இடங்களில் பரப்புரை மேற்கொள்ளவிருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.